அண்ணே, இப்போ வந்திருக்கிற இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு பாஸ். தமிழக அரசியலின் எளிமையின் சிகரம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூத்த போராளி ஐயா நல்லகண்ணு அவர்கள் காலமானார் என்ற செய்தி பேரிடியாக இறங்கியிருக்கு. அந்த தியாக வாழ்வின் சில பக்கங்களையும் தலைவர்களின் இரங்கலையும் பார்த்திடலாம். பிராண்டி செய்திகள். எளிமையின் அடையாளம் மறைந்தது, ஐயா நல்லகண்ணு காலமானார். தமிழக அரசியல், தியாக வாழ்வு, கம்யூனிஸ்ட் இயக்கம். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ராகினி. என்ன பாஸ், ஒரு 100 வருஷகால வரலாறே நம்மை கடந்து போயிருக்கு. சொல்லும் செயலும் ஒன்னா இருந்த ஒரு தூய அரசியல்வாதிக்கு உதாரணம்னா அது ஐயா நல்லகண்ணு தான். அவரோட மறைவு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு. இதோ அந்த 7 தகவல்கள். 1. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான ஐயா நல்லகண்ணு 100 வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். 2. 1925 தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த இவர் தனது இளம் வயதிலேயே பொதுவுடைமை இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். 3. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். சுமார் 7 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை மற்றும் சிறைவாசத்தை அனுபவித்த அசாத்திய போராளி. 4. தமிழக அரசு வழங்கிய தகைசால் தமிழர் விருதை பெற்ற முதல் நபர் இவர்தான். அந்த விருதுடன் கிடைத்த 10 லட்சம் தொகையை அப்போதே முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு கொடுத்த உன்னத மனிதர். 5. இத்தனை ஆண்டுகால அரசியலில் ஒருமுறை கூட அதிகாரத்துக்காக ஆசைப்படாதவர். கடைசி வரை ஒரு வாடகை வீட்டிலேயே வசித்து எளிமையின் இலக்கணமாக வாழ்ந்து காட்டினார். 6. விவசாயிகளுக்காகவும் நீர்நிலை பாதுகாப்புக்காகவும் மணல் கொள்ளைக்கு எதிராகவும் இவர் நடத்திய போராட்டங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவை. 7. இவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் கண்ணீர் மல்க தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். பாஸ், ஐயா நல்லகண்ணு அவர்களை பத்தி தலைவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நல்லகண்ணு ஐயா ஒரு வாழும் உதாரணமாக இருந்தார். அவரது மறைவு தமிழக அரசியலில் ஒரு பேரிழப்பு. தலைவர்களின் பொதுவான இரங்கல் செய்தி. கண்ணா, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சேர்க்க தெரிந்த அரசியல்ல கோடிக்கணக்கான மக்களின் அன்பை மட்டும் சொத்தாக சேர்த்த ஒரு மகான் மறைந்து விட்டார். செங்கொடி ஏந்திய அந்த கைகள் இப்போ ஓய்வெடுத்துக்கிட்டாலும் அவர் சொல்லிக் கொடுத்த நேர்மை நம்ம மனசுல என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். 2026 ஒரு கருப்பு நாள் இது பாஸ். A century of sacrifice has come to an end, boss.